Hi students, application of matrices and determinants. அதை பற்றி நீ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இது நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நமக்கு வாட் இஸ் மேட்ரிசஸ் அண்ட் வாட் இஸ் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படி விஷயங்கள் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம என்ன பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆரம்பிக்க போகிறது மேட்ரிசஸ். ஸோ சிம்பிளாக மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படி விஷயம் பார்க்கும்போது கலெக்ஷன் நம்பர்ஸ். நம்பர்ஸ் என்ன பண்ணுறோம் ஒரு கலெக்டிவாக ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் ஒரு இது கன்சிடர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 2, 3, 4, 5. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குது. 4 என்ன பண்ணியிருக்கேன் ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் இப்படியும் போடலாம் ரைட்டா. ஸோ 2, 3, 4, 5 இப்படி நம்ம போட்டுருக்கலாம். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி வைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இருக்குது. ஸோ இப்படி வைக்கும்போது நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னு நம்ம கம்மியாக இருக்கும். அதே டைமில் நம்ம அதை ரீகால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு நேமும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஏன் இப்படி அரேஞ்ச் பண்ண அப்படி விஷயம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் நமக்கு இதில் ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் அங்கங்கே இருந்துகிட்ருக்கு ரைட்டா. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு ஸ்கேட்டராக இருக்கும்போது நமக்கு அதை கால் பண்ணது சரி கரெக்டாக சொல்கிறது சரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே டைம் ஒரு மேட்ரிக்ஸில் பாருங்கள் இங்கே நமக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ கரெக்டாக நமக்கு என்ன இருக்குது ஒரு 4 எலமெண்ட் இருக்குது. நம்ம என்ன சொல்ல முடியும் ஒரு மேட்ரிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தே எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னு தான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே டைம் இங்கே பாருங்கள் ஷஃப்லாக எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணியாகணும் கவுண்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் செகண்ட் ஒரு மேட்ரிக்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க காமனாக ஒரு மேட்ரிக்ஸ் எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம டினோட் பண்ணணும். ஓகேவா. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேபிட்டலில் ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா. ஏ எடுத்துக்கலாம் பி எடுத்துக்கலாம் என்னென்ன எடுத்துக்கலாம். ஸோ காமனாக சிம்பிளாக கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம என்ன பண்ணணும் டினோட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் எப்படி மார்க் பண்ண போகிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது இங்கே இருக்குது அதே மாதிரி இங்கே இப்படி வந்துட்டுருக்கு. இதை ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி கால் பண்ணலாம் அப்படி விஷயம் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ரோ அண்ட் வாட் இஸ் காலம் அப்படி விஷயம் நமக்கு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரோ அப்படின்னா ஹாரிசன்டலாக போகிறது எப்படி போகுது இல்லையா. ஸோ இதான் நம்ம என்ன சொல்லுவோம் ரோ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் R1 ரோ 1 ஃபஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ரோ போயிருக்கு. இதை நம்ம என்ன சொல்லுவோம் R2 அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ரோ 2. அண்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது காலம். காலம் அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்கிறது தான் காலம்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது இது ஃபஸ்ட் காலம் இது நம்மளோட செகண்ட் காலம். ஃபஸ்ட் காலம் C1 சொல்லுவோம் செகண்ட் காலம் C2 சொல்லுவோம். இதுதான் நம்மளோட பேசிக். இதுதான் மேட்ரிக்ஸஸ். இதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். இதோட ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எத்தனை ரோ இருக்கோ எத்தனை காலம் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் கிளியராக சொல்ல போகிறோம். அதுதான் அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா R/C அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ எழுதும்போது R/C தான் போடணும். பட் அதே டைம் நீங்கள் இதை ரீட் பண்ணும்போது R/C தான் ரீட் பண்ணணும். R/C சொல்லக்கூடாது. ஓகேவா. இதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ். எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குது அப்படி விஷயத்தில் நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறோம் சொல்ல போகிறோம். இதுதான் ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரோ பாருங்கள் ஒரு ரோ இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ரோ இருக்குது. ஸோ 1 2. ஸோ டோட்டலாக 2 ரோ தான் இருக்குது. அப்போ இதில் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 2 பை அடுத்தது காலம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம். எத்தனை காலம் இங்கே நமக்கு இருக்குது 3 காலம் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிக்கோங்க 3 போட்டுக்கோங்க. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னா 2/3. ஓகேவா. 2/3 என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 ரோ இருக்குது அண்ட் 3 காலம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆர்டர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எத்தனை எலமெண்ட்ஸ் ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண முடியும். நம்ம ஸ்கேட்டராக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது கவுண்ட் பண்ணது கஷ்டம். 1 by 1 நீங்கள் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். பட் இங்கே பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது 2 × 3 நமக்கு என்ன இருக்குது 6 இருக்குது. ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷன். இதான் நம்மளோட அதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்ஸை எப்படி கால் பண்ணுவாங்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு நேம் இருக்குது. அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா AIJ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ உள்ள நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் மார்க் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். இங்கே நிறைய சொன்ன மாதிரி A. ஓகேவா. அது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மேட்ரிக்ஸ் உள்ள எலமெண்ட்ஸை மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம ஸ்மால் தான் யூஸ் பண்ணணும். இதை நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறது நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். A அப்படின்னா உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் AIJன்னு சொல்லி காமனாக சொல்லுவோம். ஓகேவா. இதில் ஒவ்வொன்றும் AI உள்ள ரோ கவுண்ட் ஜேங்கிறதுல உள்ள காலம் கவுண்ட். ஓகேவா. அதை நான் போட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன் இந்த எலமெண்ட் மார்க் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. 7 என்ன பண்ண போகிறேன் ஒரு எலமெண்ட்டாக மார்க் பண்ணணும் அப்படின்னா என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு A போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் அந்த ரோ கவுண்ட் போகணும் எந்த ரோவில் இருக்குது. ஸோ 7 பாருங்கள் எந்த ரோவில் இருக்குது நமக்கு செகண்ட் ரோவில் இருக்குது. ஸோ A2 பை போட்டுக்கோங்க. அடுத்ததாக செகண்ட் நம்ம என்ன போடணும் காலம் போடணும். ஸோ எந்த காலம் இருக்குது பாருங்கள் நமக்கு
அகைன் செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ அப்போது ஓகேவா, இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா A22 சொல்லி எழுதுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா, A22னா செகண்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்கிற எலமெண்ட், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு எலமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் அப்படின்னால ஸ்மால் a போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அதோட எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரோ பாருங்கள், ரோ நமக்கு எங்கே இருக்குது, ஃபஸ்ட் இருக்குது. ஸோ 1 போட்டுக்கோங்க. தென் காலம் பாருங்கள் எங்கே இருக்குது, நமக்கு தேர்ட் காலம் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வருது, 3 வருது. ஸோ இவ்வளோ தான். இதை நான் ஃபஸ்ட் பார்க்க போகிற விஷயங்கள். இன்னும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்க போகிறோம், அதோட இன்வெர்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ்னால் என்ன அப்படி விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் தான். ஸோ காமனாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்வெர்ஸை இப்படி தான் மார்க் பண்ணுவாங்க. ஓகேவா, பவர் என்ன பண்ணணும், நம்ம -1 அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏயோட இன்வெர்ஸ் அப்படின்னா A⁻−1. அதே டைமில் பிங்கிற மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் அப்படின்னா B⁻−1. எந்த மேட்ரிக்ஸோ அதில் இன்வெர்ஸை மார்க் பண்ணும்போது பவர் -1 அப்படின்னு விஷயம் போடும். இதுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. A இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குது, 1/determinant A into adjoint of A. ஓகேவா, இந்த ஃபார்முலா தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணோம், த்ரூ நம்ம பார்க்கும்போது மேட்ரிக்ஸ் பற்றி மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் டைம் டிட்டர்மினன்ட் எங்கே வந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்திருக்கு. ஓகேவா, ஸோ மேட்ரிக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக மேட்ரிக்ஸ் தான் என்ன, டிட்டர்மினன்ட் என்ன அப்படி விஷயம் ஃபஸ்ட் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். இது ஒரு மேட்ரிக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலெக்ஷன் நம்பர்ஸ் தான் மேட்ரிக்ஸ். இது மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு டிட்டர்மினன்ட் எழுதுகிறேன், அதை இதை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டிட்டர்மினன்ட். இந்த ரெண்டுக்கும் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஒரு டிட்டர்மினண்ட்டை சிங்கிள் எலமெண்ட்டாக சிங்கிள் வேல்யூவை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதே டைமில் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சிங்கிள் வேல்யூவாக சிங்கிள் எலமெண்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா இது 4 நம்பர் தான். இதை நம்ம என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ணவோ எக்ஸ்பேண்ட் பண்ணவோ முடியாது. இவ்வளோ தான். 1 2 3 4 இருக்குது அப்படின்னா அது 1 2 3 4 தான். எதற்காக நம்ம என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ ஓகேவா, பட் என்ன பண்ணலாம், நம்ம டிட்டர்மினன்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ எப்படின்னு சொல்லி பாருங்கள், இதுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு டைனல், இது என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரைமரி டைனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம். ஸோ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், நமக்கு 4, 1 × 4 4. செகண்ட் மைனஸ் போட்டுட்டு இந்த செகண்ட் டைன் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ என்ன வருது, நமக்கு 6. ஸோ ஆன்சர் பாருங்கள், நமக்கு என்ன வந்திருக்கு, -2. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு டிட்டர்மினன்ட் என்ன மாறுது, நமக்கு ஒரு சிங்கிள் வேல்யூ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு மேட்ரிக்ஸை சிங்கிள் எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி காமிக்கவே முடியாது. ஏன்னா மேட்ரிக்ஸ் ஜஸ்ட் கலெக்ஷன் நம்பர்ஸ் தான், அது அப்படி தான் இருக்கும். டிட்டர்மினன்ட் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் தான் இங்கே தான் நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், நம்ம டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லி பார்த்துருக்கோம். நிறைய பேர் இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மாடலஸ்ன்னு சொல்லி ரீட் பண்ணுவீங்க. அப்படி ரீட் பண்ணக்கூடாது. மாடலஸ் ஆப்ரேஷன் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், மாடலஸ்குள்ளே மைனஸ் வந்தால் என்ன சேஞ்ச் ஆகும், நமக்கு ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். அந்த ஆப்ரேஷன் இங்கே கிடையவே கிடையாது. இது டோட்டலாக நமக்கு என்னது டிஃப்ரெண்ட். இதுதான் நம்மளோட என்ன ஆப்ரேஷன், டிட்டர்மினன்ட் ஆப்ரேஷன். நீங்கள் இதை எப்படி தான் ரீட் பண்ணணும், 1/determinant A into adjoint of A தான் நம்ம என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டிட்டர்மினன்ட் பற்றி பார்த்துருவோம். இதை மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட adjoint பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஒரு ரஃபாக மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இதை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், மேட்ரிக்ஸ் பின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட adjoint ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ adjoint of B. adjointல 3 லெட்டருமே ஸ்மாலாக தான் இருக்கணும், கேப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, இதுக்கு நம்ம adjoint எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ப்ரைமரி டைனில் என்ன பண்ண போகிறோம், இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு தான் ப்ரைமரி டைனலாக இருக்கும், இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இந்த லாஸ்ட் எலமெண்ட்டும். ஓகேவா, அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். செகண்டரி டைனல் இல்லை டெர்ஷரி டைனல், இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட சைன் மட்டும் என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ என்ன வரும் பாருங்கள், நமக்கு இங்கே நமக்கு 5 வந்துடும், இங்கே 2 வந்துடும், இங்கே நமக்கு -3, இங்கே நமக்கு -4. ஸோ அவ்வளோதான். ப்ரைமரி டைனல் நம்ம என்ன பண்ணோம், இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். செகண்டரி டைனல் ஆர் டெர்ஷரி டைனல் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணால் போது நமக்கு என்ன வந்துடும், ஒரு மேட்ரிக்ஸ் இருந்ததோட நமக்கு adjoint கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான். இது மட்டும் நம்ம ஃபைன் பண்ணால் போதும். என்ன பண்ணால் போதும், ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் adjoint ஃபைன் பண்ணால் போதும். ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி A இன்வெர்ஸ் ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதுதான் ஃபண்டமெண்டல். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சு யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.